வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 17th ஏப்ரல் 2% அப்பு. இன்னைக்கு 2% மட்டும் இல்லைங்க, லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷன்ஸா மார்க்கெட் வந்து கண்டினியூஸா மேல போயிட்டே இருக்கு. டிட் யூ மிஸ் திஸ் ரேலி? இவ்வளவு சீக்கிரம் இந்த ஒரு ரிகவரி வரும்னு யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் மார்க்கெட் ஆல்வேஸ் சர்ப்ரைசஸ். கீழே விழும்போதும் சரி, அந்த ஒரு ரேலி வரும்போதும் சரி. கொஸ்டின் இஸ், எதனால மார்க்கெட் இப்ப மேல போகுது? இந்த ரேலி சஸ்டெயின் ஆகணுமா? ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன செய்யணும்? ஸோ எதுக்கு இப்ப மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்குனாக்கா, ஃபர்ஸ்ட் குட் ரீசன் என்ன தெரியுங்களா? இந்த டாரிஃப் இதான பெரிய பிரச்சனை மார்க்கெட்ல, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அது 90 டேஸ்க்கு பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ். அது பாருங்க, அமெரிக்காவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணணும் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரா மெட்டீரியல்ஸ் லைக் அலுமினியம், காப்பர், நிறைய ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். உடனே அது கிடைக்காது அமெரிக்காவில். அவங்களே அதை மேனுஃபேக்சர் பண்ணணும், தோண்டி எடுக்கணும் அப்படின்னாலும் இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 3 to 4 years. ஸோ இந்த ஒரு டாரிஃப் இமீடியட்டா வர்றது ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி கம்மி தான், வீக். ஸோ இந்த ஒரு பாஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இந்தியா ஒரு ஆக்டிவான ஒரு ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க யூஎஸ்ல. இது ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேவரபிள் நிலையை கொண்டு வரும் நமக்கு. மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி டு யூஎஸ் அண்ட் இட் வில் பி டெஃபினெட்லி அ ஃபேவரபிள் நெகோசியேஷன். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சடனா எக்ஸம் பண்ணிட்டாங்க. 3 செக்டார் வர்ஸ்ட் அஃபெக்டட்: ஆட்டோமொபைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, மூணாவது எலக்ட்ரானிக்ஸ். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸம்டட், எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஒரு செமிகண்டக்டர், மைக்ரோ சிப்ஸ் இதெல்லாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் மார்க்கெட்டுக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்தியன் ருபி ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்குங்க. 88 ரூபாய் இருந்தது பாத்தீங்கன்னா 85.39. பெரிய அப்ரிசியேஷன், சடன் அப்ரிசியேஷன். யாரும் யோசிக்காத அளவுக்கு. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, செஞ்சுரி அடிக்க போகுது, 88ல இருந்து 90, 90ல இருந்து 100. பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ரிவர்சல். எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் கரன்சியும் அப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. மற்ற பியர்ஸை விட நம்ம இந்தியன் கரன்சியோட அப்ரிசியேஷன் இஸ் வெரி வெரி குட். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எஃப்ஐஐஸ் ஆர் பேக். மொத்தம் இந்த 4 ட்ரேடிங் செஷன்ல மட்டும் 10,000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க. அது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ், பிக் நியூஸ். அது எப்பெல்லாம் வந்து யூஎஸ்டி வீக் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட் வாங்க வருவாங்க. அண்ட் இப்போ இந்தியாவோட வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி வெரி அட்ராக்டிவ். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வாங்கக்கூடிய லார்ஜ் கேப் மேல போயிட்டே இருக்கு. அவங்க விற்கும் போது லார்ஜ் கேப் நிறைய கீழே போச்சு. இப்போவும் பாத்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை விட லார்ஜ் கேப்ல தான் மேல போயிட்டே இருக்கு. இட் இஸ் டெஃபினெட்லி அன் அட்வான்டேஜ் அது நமக்கு. ஸோ இது எல்லாம் ஒரே ரீசனா, ஸ்ட்ராங் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ். ரீட்டைல் இன்ஃபிளேஷன் பாருங்க 3.34%. 4% இந்தியாவுக்கு கம்ஃபர்டபுள், ஆர்பிஐக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இன்ஃபிளேஷன் நம்பர். 3.34 இஸ் எக்ஸலண்ட் இது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, 2 ஸ்டெப் ஃபார்வர்ட், 1 ஸ்டெப் பேக்வர்ட். அதனால என்னன்னாக்கா, ஒரு ரேலி வரும், சின்னதா ஒரு ஃபால் வரும், திரும்ப ரேலி வரும், சின்னதா ஒரு ஃபால் வரும். ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு இன்வெஸ்டரா இருந்தா இதுதான் பாட்டம்னு நினைச்சு எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அக்ரெசிவா. அதே நேரத்துல இத மாதிரியான டைமையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு பை அட் டிப்ஸ். வேல்யூவேஷன் டெஃபினட்டா நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா வந்து கண்டிப்பா இந்த ஒரு பாட்டமை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது வந்து ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will be happy to help you, assist you. உங்க போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும், இல்ல ஃப்ரீயா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் எங்க கிட்ட அசெட் பிளஸ் ஆப் இருக்கு. we can help you with மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் we can able to help you. ஸோ கால் பண்ணுங்க. ஹாப்பி இன்வெஸ்டிங் அண்ட் ஈஸ்டர்ல இன்னைக்கு ஹாப்பி ஈஸ்டர் டே டு யூ.